ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அந்த டாப்பிக்குடைய டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. இதுக்கான கிளாஸ் வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நான் கிளாஸ் வீடியோஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது என்ன செய்யுது, அல்டர்னேட்டிவாக ஒரு நம்பர் அப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி தான் வருது. அப்போ இங்கே பாருங்கள், நம்பர் ஃபஸ்ட்டு இது என்னது நம்பர், அடுத்தது நம்பர் நம்பர் நம்பர், அப்போ அடுத்தது இதுக்கு அடுத்து தான் வரக்கூடியது நம்பர், அடுத்து ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷன். அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக தான் இருக்கணும், ஃப்ராக்ஷனாக தான் இருக்கணும். ஸோ இங்கே அதேமாரி இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கே 8 வருது, இங்கே 16 வருது, இங்கே 24. 8உடைய மல்டிபிள்ஸாக போகுது. அதேமாரி மேலே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 17/2 - 5/2 ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் என்ன வருதுன்னு. 17 - 5 எவ்வளவு, 12. 12/2 6. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 6. அடுத்தது அதேமாதிரி 37 - 11 எவ்வளவு, 20. ஸோ 20/2 10. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 4 வருது அதில். அப்போ நமக்கு அடுத்தது என்ன செய்யணும், 4 டிஃப்ரென்ஸ்னால் இங்கே 14 வரணும். அப்போ 37/2 + 14 ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 37 + 28/2 எவ்வளவு, 65/2. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கேட்டாங்கனாலே நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எழுத சொல்லியிருக்கேன் இல்லையா, ABCD. ஃபஸ்ட்டு M வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்தது ரிவர்ஸில் Nலேருந்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, B. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, E. அடுத்தது I. அடுத்தது N. அடுத்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 2. இதுக்கு 3, இங்கே 4. அப்போ அடுத்த நம்பர் என்னவாக தான் இருக்கணும், 5. அப்போ 5வது இது என்ன வரணும், T. ஸோ ஆன்சர் T. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ரைஸ் வந்து இப்படி கோட் ஆகுதான். ஸோ அதே மாதிரி லீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ளோன்னா என்ன, எப்படி கோட் பண்ணுவோன்னு கேட்காங்க. ஸோ இதை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரைஸ் அப்படின்றத எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, என்ன இது யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரிக் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது எப்படி கோட் பண்ணுறாங்களாம், S. ஆருக்கு அடுத்து தானே S. அடுத்தது B கொடுத்துருக்காங்க, ஏக்கு அடுத்து B, அடுத்து ஐக்கு அடுத்து J, எஸ்க்கு அடுத்து T, ஈக்கு அடுத்து F. அதே மாதிரி தான் லீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லுக்கு அடுத்து M, ஈக்கு அடுத்து F, ஏக்கு அடுத்து B, எஸ்க்கு அடுத்து T, ஈக்கு அடுத்து F. ஸோ அடுத்தடுத்த லெட்டர். அப்போ ஃப்ளோனுக்கும் அதே தான் நம்ம பண்ணணும். எஃப்க்கு அடுத்து என்ன வரும், ஜே வச்சு இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பாருங்கள், எல்லுக்கு அடுத்து என்ன ஒரு M. அப்போ அதை வச்சு என்ன போட்டுடலாம், C தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், டார்ச் ஸ்கோடஸ். டார்ச்ன்றதை கொடுத்துருக்காங்க, அது எப்படி கோட் பண்ணுறாங்களாம், IDSNS அப்படின்னு கோட் பண்ணுறாங்களாம். கொடுத்துட்டு அதேமாதிரி பிஸ்தாக்கும் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, பிளிங்க்ன்றதை எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு T ஐக்கு சம்மந்தமே இல்லை, ரொம்ப தூரம் வரும் இல்லையா. ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து செக் பண்ணி பார்ப்போம். ஹைச்சுக்கு அடுத்து தான் என்ன வரும், I வரும். ஹைச்சுக்கு அடுத்து அப்போ +1. சிக்கு அடுத்து என்ன வரும், D வரும். அடுத்து ஆருக்கு அடுத்து S வரும், +1. அடுத்து ஓக்கு அடுத்துல ஓக்கு முன்னாடி வரும், அப்போ இங்கே -1. அதுமாதிரி Tக்கு முன்னாடி S வரும், அப்போ -1. ஸோ ரிவர்ஸில் எழுதுகிறாங்க. ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் எழுதும்போது ஃபஸ்ட்டு 3 இதோடைய அடுத்த +1 அடுத்த லெட்டர், லாஸ்ட் இருக்க வரக்கூடிய 2 இதோடைய முந்தின லெட்டரை எழுதுகிறாங்க. அவ்வளோதான் இதில் உள்ள கோடு. அப்போ நம்ம அதே மாதிரி இங்கே பிளிங்க்குக்கு என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ பிளிங்க்குக்கு எழுதும்போது நமக்கு முதல்ல KNI முதல்ல வந்துடும். இந்த 3க்கும் +1, அதாவது அடுத்ததை நமக்கு என்ன அடுத்த லெட்டர் என்ன வருமோ அதை எழுதணும். அப்போ கேக்கு அடுத்து L, Nக்கு அடுத்து O, ஐக்கு அடுத்து J. ஸோ இதில் நமக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட் ஆப்ஷன். அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், 2B 4C 8E 14Hன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ BC அடுத்து ஒரு இது விட்டு D மட்டும் விட்டுட்டு E போட்டிருக்காங்க. அடுத்து FG விட்டுட்டு H. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1, இதில் ஒன்றுமே விடலை, 0. அடுத்தது 1, அடுத்தது 2 கேப் விட்டு H. அப்போ அடுத்த லெட்டர் என்னவாக இருக்கணும், 3 கேப் விட்டு வரணும். அப்போ IJ K விட்டுட்டு அடுத்தது லெட்டர் என்னவாக தான் இருக்கணும், கண்டிப்பாக எல்லா தான் இருக்கணும். அடுத்து இப்போ நம்பர் செக் பண்ணி பார்ப்போம். நம்பர் பாருங்கள், 2 4 இருக்குது. ஃபஸ்ட்டு 2 4 8 14 இருக்குது. டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 2 4 இங்கே 6. ஸோ நமக்கு 2 என்ன செய்யுது, மல்டிபிள்ஸாக போகுது. அப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும், 8.
அப்போ 14 + 8 எவ்வளவு 22. ஆல்ரெடி லெட்டர் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் எல். ஸோ ஆன்சர் 22L. தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Q1F S2E UD U6D W21C. ஸோ இதில் அடுத்தது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். Q இருக்குது, அடுத்து S இருக்குது. ஸோ Qக்கு ஒரு லெட்டர் விட்டு தான் என்ன வரும், S வரும். அதேமாதிரி T அடுத்தது ஒரு லெட்டரை விட்டுட்டு U வரும். அடுத்து V ஒரு லெட்டரை விட்டு, அப்போ ஒரு லெட்டர் விட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ டபிள்யூக்கு அடுத்து X வரும். Xை விட்டுட்டு அடுத்தது என்ன வரும், Y. அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் Y. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இது நீங்கள் தப்பாக இருந்ததுன்னா நான் ஆன்சர் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆப்ஷனில் நான் கரெக்ட் ஆன்சர் கொடுக்கல. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் எது கரெக்ட் ஆன்சரோ அதான். இங்கே நான் வராது உங்களுக்கு வந்துருந்தா அது கரெக்டு. இதை விட்டுருங்க, ஆப்ஷனை விட்டுருங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், நம்பர் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, ஃபஸ்ட்டு 1 இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது, 21 இருக்குது இல்லையா? ஸோ இது என்ன பேட்டர்னில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், ரொம்ப ஹையாக தான் போகுது. அப்போ இது கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கணும். அப்போ இதை 1 + 1 × 1 + 1 2. அடுத்தது 2 × 2 + 2 எவ்வளோ வரும், 6. அடுத்து 6 × 3 + 3 என்ன வரும், 21. அப்போ அடுத்தது என்னவாக இருக்கணும், × 4 + 4 இருக்கணுமா? அப்போ 21 × 4 எவ்வளவு, 84 + 4 எவ்வளவு, 88. அப்போது Y 88. அடுத்தது லாஸ்ட் என்னன்னு கண்டுபிடிங்க, FEDC. அதாவது ரிவர்ஸ், எஃப்லேருந்து ரிவர்ஸில் வருது. அப்போ சிக்கு முந்தின லெட்டர் என்ன, B. அப்போ ஆன்சர் இந்த சம்முக்கு உங்களுக்கு நான் இதில் கொடுக்கல, ஆப்ஷனில் கொடுக்கல. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா Y88B. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது உங்களுக்கு வந்திருந்ததுன்னா சரி. அடுத்தது பாருங்கள், லெட்டர்ஸ் அதாவது கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்காங்க, வில் பி த தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஆஃப் த லெஃப்ட். ஃபிஃப்த் ஆஃப் த லெஃப்டை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ லெஃப்ட் டு த லெஃப்ட்னா என்னது, இங்கேருந்து இங்கே போகணும் இல்லையா, லெஃப்ட்டு. அப்போது இங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, டு த லெஃப்ட், இங்கேருந்து பார்க்கணும். ஃபிஃப்த்து கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்துனா 1 2 3 4 5. Q தான் ஃபிஃப்த்து. அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, டு த லெஃப்டில் தேர்ட், டு த லெஃப்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து லெஃப்ட்டு. அப்போ இது பார்த்தோம். அடுத்தது இப்போ 2 இந்த சைடு வரணும். அப்போது தேர்டுன்னா என்னது, இது 2 1, இது 2, இது 3. இதுலேருந்து மூணாவது இது என்னது, 6. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, 6. தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், 4D 7 5 9G 9 16J 11. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், 9 4 9 16 எல்லாமே என்னது ஸ்கொயர் நம்பராக வருது. இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அப்போ அடுத்தது கண்டிப்பாக 5 ஸ்கொயர் தான் வரணும், 25. ஸோ 25ல் நமக்கு 2 ஆன்சர் இருக்குது. அப்போ நம்ம அடுத்தது வேறு எதாவது கண்டுபிடிச்சிட்டோன்னா, இப்போ 13 கடைசி இது 13 ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கவே வேண்டாம். ஸோ ரிமைனிங் நடுவில் உள்ள அந்த லெட்டர் மட்டும் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ லெட்ரு பாருங்கள், முதல்ல என்ன இருக்குது, D J G, அடுத்தது என்ன. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, டிக்கு அடுத்து E F, அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு, G வரும். அப்போ 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதேமாரி ஜிக்கு அப்புறம் என்னது, HI 2 டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ அடுத்தது KL 2 டிஃப்ரென்ஸ் விட்டு M வரணும். அப்போ ஆன்சர் M தான் இங்கே வரணும். ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ACEFG. ஸோ இங்கே F இல்லை, E. கொஸ்டின் மாற்றிக்கோங்க, E. ஸோ இதில் உங்களுக்கு இதோடைய இது எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும், நம்ம ஆல்ரெடி ஒரு இதை சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ABCD நம்ம இந்த மாதிரி எழுதுவோன்ட்டு, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. மேலே ஃபஸ்ட்டு M வரைக்கும் எழுதிட்டு கீழே எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கான நம்பர் கொடுத்துக்கோங்க, அதாவது வரிசையாக. இதை எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம நம்பர் கொடுத்தாச்சு 1 to 26 வரிசையாக எழுதிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஏசிஇஜி. ஸோ ஈன்றது கொஷனில் வந்து இ வரும், நான் டைப்பிங் எரரில் உங்களுக்கு எஃப் ஆயிடுச்சு. ஸோ ஏவுடைய வேல்யூ பாருங்கள் 1, அடுத்தது ஏவுடைய வேல்யூ 1, சியுடைய வேல்யூ 3, எஃப்வுடைய வேல்யூ 5, ஜேவுடைய வேல்யூ 7. ஸோ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் 16 வருதா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் டிஜிஎஃப்ஜி எஃப்ஹெச்சுக்கு கொடுத்துருக்காங்க. டியுடைய வேல்யூ 4, எஃப்வுடைய வேல்யூ 6, ஜியுடைய வேல்யூ 7, ஹைச்சுடைய வேல்யூ 8. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் 25 வருதா. அப்போது இதே மாதிரி தான் நம்ம அடுத்தது என்ன செய்யணும், ஹைச்ஐ கேஎம் அதுக்கு தானே கேட்டிருக்காங்க போடணும், அதுக்கு நம்ம போடணும். ஸோ ஹைச்சுடைய வேல்யூ என்ன 8. அடுத்தது ஐயுடைய வேல்யூ என்ன 9, கேயுடைய வேல்யூ 11, எம்முடைய வேல்யூ 30. ஸோ இப்போ என்ன செய்யணும், இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண ஆன்சர் 41. அதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் பி இஸ் 2, அப்போது பிஏஎல்எல் பால், அதாவது அதே தான். பியுடைய வேல்யூ என்ன, பியுடைய வேல்யூ 2, ஏவுடைய வேல்யூ 1 ப்ளஸ் எல்லுடைய வேல்யூ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 12, அடுத்து 12. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 27. அப்போ அதே மாதிரி நம்ம புக்குக்கு எழுதணும். புக்குக்கு பியுடைய வேல்யூ என்ன, பியுடைய வேல்யூ 2, அடுத்து ஓவுடைய வேல்யூ அந்த இதில் நம்ம எழுதணும்ல அதில் பாருங்கள் 15, அடுத்தது கேயுடைய வேல்யூ என்னது 11. இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 43. 4th ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ராங் நம்பர் சீரீஸ். ஃபஸ்ட்டு இதில் 2 நம்பரை பார்த்தாலே தெரியுது, இதில் பாதி தான் இது 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த 2ஐயும். ஸோ அடுத்து நம்ம அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 25 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 12.5 வரணும். ஸோ அதே மாதிரி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். திரும்ப 12.5 2ஆல் டிவைட் பண்ணால் 6.25 தான் வரும், கரெக்டு. அடுத்து 6.25 2ஆல் டிவைட் பண்ணால் 3.125 தான் வரும், அதுவும் கரெக்ட். அப்போ நமக்கு தப்பான ஆன்சர் இங்கே என்னது 15. அந்த இது வர வேண்டிய இடத்துல 12.5 வரணும். 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க இது, அப்போ அங்கே நமக்கு ராங் ஆன்சர் 15. அடுத்து பாருங்கள், ப்ளூ இஸ் கால்டு ரெட், ரெட் இஸ் கால்டு க்ரீன், க்ரீன் இஸ் கால்டு பிளாக், பிளாக் இஸ் கால்டு ஒயிட். கிராஸுடைய கலர் என்ன, நமக்கு ஆல்ரெடி தெரியும் கிராஸ்ன்றது என்ன கலர், க்ரீன் கலர். இங்கே க்ரீன் இஸ் கால்டு என்ன கொடுத்துருக்காங்க பிளாக், அப்போ சி கரெக்ட் ஆன்சர். இதுக்கான சீக்வன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இதில் கொடுக்கல, கொஷின் வந்து நான் டெலகிராமில் உங்களுக்கு அனுப்பிட்டேன். அந்த இதை வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டேன். ஸோ நீங்கள் அதில் வந்து கொஷின் என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். 1 is added to the second digit and first and second digits are interchanged. Which number will be third? ஸோ என்ன சொல்கிறாங்க, கொடுத்துருக்க சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் உங்களுக்கு நான் எழுதிடுறேன். 7 3 9, அடுத்தது 4 8 3, அடுத்தது 7 6 5, அடுத்தது 5 7 2, அடுத்தது 6 8 4. இது கிவன் உங்களுக்கு நான் கொடுத்துருந்த இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, செகண்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, அதில் 1 ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள், செகண்ட் டிஜிட் கூட 1 ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணுங்கள் 4, இது ரெண்டையும் மாற்ற சொல்லிட்டாங்களா. அப்போ 4 7 9. அதே மாதிரி இதுக்கும் பண்ணுங்கள், செகண்ட் டிஜிட்டில் ஆட் பண்ணால் 9, அடுத்து 4 இங்கே மாற்றி விட்ருங்க 4 9 9 4 3. அதே மாதிரி இங்கே பண்ணிங்கன்னா 7 7 5, அடுத்தது 8 5 2, அடுத்தது 9 6 4. ஸோ இதுதான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி எழுதியாச்சு. இப்போ இதை எழுதிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்டர்சேஞ்ச் விச் நம்பர் வில் பி தேர்ட். இந்த இதில் எது வந்து தேர்டாக வரும்னு கேட்குறாங்க. அதாவது இது அசனிங் ஆர்டரில் நம்ம எழுதணுன்னா, பெருசுலேருந்து சிறுசுன்னு எழுதணுன்னா எது வந்து நமக்கு தேர்டாக வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எது வந்து நமக்கு தேர்டு வரும் பாருங்கள், இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இந்த நம்பர் வரும், அடுத்து இந்த நம்பர், இந்த நம்பர் அடுத்து வரும். ஸோ இதுக்கான கொஸ்டினில் இந்த நம்பர் என்னது 572. இந்த நம்பர் எழுதக்கூடாது, மாத்திரை நம்பர் எழுதக்கூடாது. 572 தானே நம்ம இப்போ மாற்றி எழுதியிருக்கோம் அப்படி. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன 572. அடுத்தது இது கோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம் அகெயின் அதை எழுதிக்கோங்க. நம்ம இப்படி எடுத்து எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி எழுதிக்கோங்க.
அடுத்து கம் ஓவர் ஹியர், அதில் கம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஓவர் ஹியர் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டுக்கும் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ கம் இந்த ரெண்டுலேயுமே இருக்கு இல்லையா? அப்போ அது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். என்ஏ காமனாக இருக்குது. அப்போ என்ஏ. ஸோ மிச்சம் இருக்க ஹெச்ஓன்றது அகெயினுக்கு வரும். அவங்க ஹியர் கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்ததை கம்பேர் பண்ணுவோம். அதுலேயும் ஓவர் இருக்குது. அப்போ அபோவ் அண்ட் அபோவ் அதில் இருக்குது மிச்சம். ஸோ கம் ஆல்ரெடி நமக்கு தெரியும், நான் தெரியும். ஓவர் இதுலேயும் காமனாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுலேயும் இதுக்குள்ளதை செக் பண்ணுங்கள். இதுலேயும் எது காமனாக இருக்குது? டிஏ அப்படின்றது காமனாக இருக்குதா? அப்போ ஓவருக்கு என்ன வரும்? டிஏ. ஸோ டிஏ ஆல்ரெடி போயிடுச்சு. கம் ஓவர் ஹியர் இந்த இது இருக்கு இல்லையா? இதில் டிஏ ஆல்ரெடி இதுக்கு வந்துடுச்சு, என்ஏ கம்முக்கு வந்துடுச்சு. மிச்சம் இருக்க பிஏன்றதா நமக்கு ஹியருக்கு வரும். அப்போ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், ஹீ ஹேஸ் கம். ஸோ ஹீ ஹேஸ் கம், இதில் ஹீக்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் ஹேஸ் அப்படின்றது நமக்கு இதுலேயும் லாஸ்ட் ஒன்லேயும் இருக்குது. ஸோ இதையும் இந்த லாஸ்ட் ஒன் இருக்குது பாருங்கள், இதையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ எது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது? எம்ஏ. அப்போ அது ஹேஸுக்கு வந்துடும். அடுத்து கம் வந்து ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் இருக்குது. அப்போ இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா டீன்றது ரெண்டுலேயும் இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு டி வந்துடும். ஸோ மிச்சம் இருக்கிறது என்னது? என்ஐகே. அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் என்னது? அப்போது ஹீன்ற கோடு, ஹீக்கான கோடு. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் டெஸ்ட் நம்பர் 8க்கான ஆன்சர் செக் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 15க்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் வேணுமோ அதுக்கு படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.